முதல் நாள் செம்ம வெயில். மறுநாள் பார்த்தா சரியான காத்து, சில்லுன்னு கிளைமேட். அந்தமான் பொறுத்தவரைக்கும் இப்படி தான். எப்போ மழை, காத்து, புயல் வரும்னு சொல்லவே முடியாது. வழக்கமா செய்ற ரொட்டீன்லேருந்து ஒரு சேஞ்ச் இருக்கணும், மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னா, நான் கிளீனிங் வேலை தான் பார்ப்பேன். ஒரு தடவ கிளீனிங் பண்ணிட்டேன் அப்படின்னா, அத திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருப்பேன். இல்ல யார்கிட்டயாச்சும் ஃபோன் பண்ணி சொல்லிருவேன். அப்பதான் எனக்கு திருப்தியா இருக்கும். என்ன மாதிரி யாராவது இருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அன்னைக்கு வந்து ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்ணேன், கிச்சன் கிளீன் பண்ணிட்டு, குட்டிமாக்கு குடுக்குற சாப்பாடு, ஃப்ளாக்ஸ் சீட் வச்சு ஹேர் பேக், அப்புறம் ஆர்கானிக் நாப்கின் இந்த மாரி நெறைய டீட்டெயில்ஸ் லாங் வீடியோல ஷூட் பண்ணி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து இந்த ஷார்ட்ஸோட டைட்டிலுக்கு மேல இருக்கு. நேத்து தான் அப்லோட் பண்ணேன். ஃப்ரீயா இருந்தா வேணும்னா செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிளீன் பண்ணுற அன்னைக்கு சமையல் வேலை சிம்பிளாக தான் பண்ணிப்பேன். மதியானம் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் பண்ணால் நைட்டு பாடு திண்டாட்டம் தான். ஸோ ஆசிர் வந்து வாய் வேக்காலமாக இருக்குது, புண்ணாக இருக்குன்னு சொல்லியிருந்தானா, எனக்கு சப்பாத்தி இந்த மாதிரி மற்ற டிஃபன் ஐட்டமை விட இடியாப்பம் ஈஸியாக தெரியும். ஸோ இடியாப்பம் அவிச்சு எடுத்துட்டு ஜவ்வரிசி கஞ்சி காய்ச்சிடலாம்னு ஊற வச்சுருந்தேன். அரை மூடி தேங்காய் கூட 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு தனியாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசியை கொஞ்சமாக தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். தண்ணி கொதி வரக்கூடாது. இந்த மாதிரி பொரி சூடு வரும் இல்லையா, அந்த டைம்லேயே ஊற வச்சுருந்த ஜவ்வரிசி சேர்த்துடணும். நல்லா 2 நிமிஷம் கிண்டினதுக்கப்புறம் அந்த தண்ணியோட ஸ்டேஜ் வந்து மாறும். ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் நான் மிஷ்ரி பவுடர் சேர்த்துருக்கேன். கல்கண்டு பவுடர் சேர்த்து அதையுமே மிக்ஸ் பண்ணிட்டேன். இனிப்புக்கு சீனி வேணும்னா சேர்த்துக்கலாம். இதில் வேணும்னா முந்திரி திராட்சைலாம் நெய்யில் தாளித்து சேர்த்துக்கலாம். நான் வந்து சூடாக இருக்கும்போதே நெய் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சம் சூடு அடங்குனதுக்கு அப்புறமா தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். வாய் புண்ணு, வேக்காலத்துக்கெலாம் ரொம்ப நல்லது. இங்கே வீட்டில் எல்லாருக்குமே இடியாப்பம், ஆப்பம்க்கு இனிப்பு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றது பிடிக்கும். எல்லாருக்கும் ஒரே வேளையாக கஞ்சியே காய்ச்சிட்டேன். இதே மாதிரி இன்னொரு ஷார்ட்ஸில் நம்ம பார்க்கலாமா?